ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கௌசி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ இன் ஹாஸ்டல். அதான் பார்க்க போகிறோம். ஸோ எழுந்ததே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு வீக்கெண்ட் அப்படின்னா ஹேர் வாஷ் முக்கியமோ அதே மாதிரி மெஷின் வாஷும் முக்கியம் இன் ஹாஸ்டலர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பெட்டெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விஷயம் மெஷின் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கிளாத் போடுறதா. ஸோ ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே நொம்பிடுச்சு, இன்னுமே அந்த கிளாத் இருக்குது. ஸோ 1 வீக்லேயே அவ்வளோ கிளாத்தஸ் சேர்ந்துடுச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு மெஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மெயின் வேலை முடிஞ்சிடும். செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது. ஹேர் ஆயில் நான் ரெகுலராக அப்ளை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வீக்கெண்ட் ஸோ சம்மர் டைம் அப்படிங்கிறனால 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போல்லாம் இந்த ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்ணிப்பேன். இந்த ஹேர் ஆயில் நான் வீட்டில் ரெடிமேடாக ரெடி பண்ணினது. ஸோ ஒன்ஸ் நான் வீட்டுக்கு போகும்போது ரெடி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஆயிலில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்வெர்ஸ் மெத்தட்லேயும் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். வேக்கப்பே லேட் ஆனதுனால லன்ச் டைமே வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லன்ச் முடிச்சிடலாம், அது வரைக்கும் ஹேர் ஆயிலும் நல்லா சோக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. லஞ்சுக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பீசஸ் பார்த்திங்கன்னா 2 or 3 இந்த மாதிரி தான் ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, சித்து வ்ளாக்ஸ் பார்த்துட்டே நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா ஷட் டவுன் பண்ணாமல் லேப் க்ளோஸ் பண்ணிட்டோம் போல். ஸோ ஓப்பனே ஆகலை, ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்தது. செம்ம பசி வேறு. சரி, ஓகே, மொபைல்லே பார்த்துட்டு சாப்பிட்றலான்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் நல்லாவே சோக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் அண்ட் ஃபேஸ் மாஸ்க், பாடி மாஸ்க் இந்த மாதிரி எல்லா மாஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சம்மர் அப்படிங்கிறதுனால பாடி டேனுமே அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ என்னெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எக் எடுத்திருக்கேன். 1 எக், ஃபுல் எக் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் மட்டும் சில பேர் ஆட் பண்ணுவாங்க, பட் அதுக்கு கொஞ்சம் எனக்கு லேசினஸ். ஸோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கர்ட், லெமன் இல்லாததுனால என்கிட்ட ஆம்லா பவுடர் இருந்தது. ஸோ அதை ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாடி பேக்குக்கு கிராம் ஃப்ளார் வச்சு ரெடி பண்ணலான்னு தான் ஒரு பிளானு. பட் உப்டன் ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நாளாகவே அப்படியே இருந்தது. எனக்கு ஃபேஸ்க்கு ஒட்டு போகாது. ஏன்னா அதில் கஸ்தூரி மஞ்சள் நிறைய கண்டென்ட் இருக்கும். அது ஃபேஸ்க்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிறதுனால இது பாடிக்கு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சமாக உப்டன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கர்ட் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா கிராம் ஃப்ளார், அதுக்கப்புறம் பச்சை பயிறு மாவு, இது எல்லாமே பவுடராகவே நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சமாக கர்ட் அண்ட் ஹனி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்டன் ஃபேஸ் மாஸ்க் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகும்னா சூப்பர், நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த எல்லோயிஷ் கஸ்தூரி மஞ்சள் கண்டென்ட் ஒத்து போகாது. ஸோ தட் நான் அதை யூஸ் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்கை ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாடி மாஸ்க், ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுற கிளிப் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கோம்ப்லாம் பண்ண மாட்டேன். லைட்டாக மட்டும் டவலால் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஏர்லேயே ட்ரை பண்ண விட்டுருவேன் ஹேரை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மை கரண்ட் மோஸ்ட் ஃபேவரட் இந்த எமாலோனோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த க்ளோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ செம்மையாக இருக்கும். ஃப்யூச்சர் வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் என்னோடய ரிவ்யூஸ், ஸ்கின் கேர் இது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் மாதிரி பக்கத்தில் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ நிறைய பிளேட்ஸ் இருந்தது. ஸோ அதில் நான் பிக் பண்ணியது இந்த ஒரு க்ரீன் பிளேட் தான். டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் குருமா இதுதான் இன்றைக்கி ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு குட்டியான விளாக். ஏன்னா நம்ம எழுந்ததே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் தான் எழுந்தோம். ஸோ இந்த வீக்கெண்டில் என்னோடய செல்ஃப் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் எப்படி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். மேக் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.